வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மெட்டீரியலோட ஒரு டெமோ மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 5 யூனிட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேசிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. இந்த யூனிட்டில் நம்ம அதாவது சப்டைட்டிலாக குட்டியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லேனு வேனு அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் நம்ம கொஷின்ஸ் அதாவது ஏ டு இசட் அந்த இதில் சிலபஸில் இருக்கிற எந்த ஒரு டாப்பிக்குமே மிஸ் ஆகாது. எல்லாமே ஏ டு இசட் வந்து கொஷின்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படின்ற மாதிரி 5 யூனிட்டுக்கு 5 பிடிஎஃப் அந்த மாதிரி வந்து மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். டாபிக் 1 லேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். பேசிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு போட்டு ஃபஸ்ட்டு லேன் போட்டிருப்பாங்க, அடுத்து கமா போட்டு வேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு டாப்பிக்லேயும் ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். பட் இதை தாண்டி ஒரு கொஷின் அப்படின்றது எடுக்கவும் முடியாது, அதை வந்து கேட்கவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து டாபிக் 2 அப்படின்னு சொல்லிட்டு வேன். ஸோ இதில் வந்து ஒரு 50 கேள்விகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இல்லை, இதை தாண்டி கொஷின் அப்படின்றது க்ரியேட் பண்ண முடியாது, மேக் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு உட்காந்து அதை ரெடி பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ குட்டி அதாவது சப்டைட்டில் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். டாபிக் 3 ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எடுத்து உங்களோட சிலபஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் இல்லாத டாபிக்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏ டு இசட் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 1 இந்த மாதிரி தான். யூனிட் 2, 3, 4, 5 5 யூனிட்டுமே சேம் இதே ப்ரொசீஜரில் இதே மாதிரி தான் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி வேறு எதுவும் எக்ஸஸாக நீங்கள் படிக்கவே தேவையில்லை. 50 கேள்விகள் இதிலிருந்து மட்டும் அந்த 5 யூனிட்டில் இருந்து 50 கேள்விகள் வரும். கரண்ட் அஃபேர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் தான். ஆப்டிடியூடும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு 10 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 60 மார்க்கு தான் நீங்கள் 60 மார்க் கிடையாது, 60 கொஷின் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதில் 60க்குமே நம்ம மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம். மினிமம் இந்த 50 கேள்விகள், அதாவது இந்த 5 யூனிட்டில் இருந்து 50 கேள்விகள் அப்படின்றது சாலிடாக 45 கேள்விகளுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் நம்ம கொடுக்குற மெட்டீரியலில் இருந்து மட்டுமே. வேறு எங்கேருந்துமே நீங்கள் படிக்க தேவையில்லை, வேறு எந்த சோர்ஸுமே பார்க்க தேவையில்லை. இதில் 45 போட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து அடுத்து வேறு எதையுமே பார்க்க தேவையானன்றல. மீதி ஒரு 15ல் ஒரு 5 கரெக்டானாலும் உங்களால் 50+ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, நம்ம கொடுக்குறத மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த விசி ஹோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மெட்டீரியல் அப்படின்றத வாங்கிக்கலாம். கீழே டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ அதுதான் கான்டாக்ட் நம்பர். இதுக்கு வந்து பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த டாபிக்ஸும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக 50 கேள்விகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். பெரிய டாபிக்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், பெரிய டாபிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது அதிகமாகும். ஒரு 100, 200 கேள்விகள், 300 கேள்விகள் அப்படின்ற மாதிரி போகும். இதெல்லாம் குட்டி டாபிக்ஸ் அப்படின்றதுனால சின்னதாக வந்து இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோம். பெரிய டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கொஷின்ஸ் அப்படின்றது வேரி ஆகும். அதில் வந்து யூனிட் 4, 5லலாம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறைய வரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், அதெல்லாம் பார்க்கணும், நிறைய படிக்கணும். அப்படிங்கிறப்போ அதில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.